இந்த அழகே அழகு சீரியல்ல தங்கராஜ் வந்து அவங்க மாமனார் குடும்பத்தை எப்படி எல்லாம் வலிச்சு போடலாம், எப்படி எல்லாம் பேசினா அவங்க சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுலயும் ஒண்ணு பெருசா பண்ணா இருப்பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேவதி அடிச்ச மாதிரி ஒரு சீனை போட்டா இருப்பாருங்க. செம்ம கடுப்பச்சு இந்த சீன் பார்க்கும்போது. உங்களுக்கு அந்த மாதிரி கடுப்பச்சுல கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகியராஜ் வந்து என்ன பண்றாருன்னா, தர்ணி அங்க இருக்கிறதுனால ரேவதி திரும்ப அங்க போயிடுவா, அதனால போய் தர்ணியை கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு தங்கராஜோட வீட்டுக்கு போறாரு. அங்க தங்கராஜ் திமுறா கால் மேல கால் பட்டு, நீங்க எதுக்கு வந்த அப்படின்னா, நான் தர்ணியை கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னா, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னா, அப்ப நான் ஸ்கூல்ல போய் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா, கண்டவெல்லாம் ஸ்கூல்ல போய் கூப்பிட்டாலும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் திமுறா பேசுறாரு. ஏன் விட மாட்டாங்க, ரேவதி அங்கதானே இருக்கா, நான் அங்கேயே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி எத்தனை நாள் வச்சு பாத்துக்க முடியும் அப்படின்னு, என் தங்கச்சி நான் வச்சு பாத்துப்பேன், இந்த மாதிரி குடும்பக்கார வீட்டுல இருக்கிறதுக்கு அவ ஏன் கூடவே நிம்மதியா விட அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போறாரு. தங்கராஜ் அப்படியே கடுப்பாறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது தங்கராஜ் போய் சுரேஷை பார்க்க போறாரு. அவர் போயிட்டு என்ன சொல்றாருன்னா, ஏடா மாப்பிள்ள என்ன எப்படி இருக்கா அப்படின்னா, நல்லா தான் இருக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்ச சோகமா இருக்கு. அவர் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு தான் வந்திருக்காரு. சுரேஷ் எப்படி பேசினா அவன் வழிக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா சுரேஷ் இன்ஸ்பெக்டரா ஆனா எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்பெக்டர் ஆகுறதுக்கு நான் உனக்கு வந்து ஒரு ஸ்டேஷன் காத்து வச்சிருக்கேன், உனக்கு நான் ப்ரமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னா, என்ன மாமா சொல்றீங்க, சப் இன்ஸ்பெக்டரே நான் நினைக்க முடியாத கனவு, அதையும் நீங்க தான் நிறைவேற்றி கொடுத்தீங்க, இப்ப இன்ஸ்பெக்டரா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கரெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணா, ரேவதி கிட்ட போய் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே எல்லாம் வரும்ல, நான் கண்டிப்பா பேசுறேன் மாமா, எனக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிடல அப்படின்னா, அதுல கிடைச்சிரும்டா, நீ போய் அக்கா கிட்ட மட்டும் பேசி கூட சேர்த்துக்கிறதுக்கு வழியை பாருடா அப்படின்னு சொல்லி அந்த அவனை சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மலர் வீட கட்டுறாங்க. மலர் வந்து மலர் மதி ரேவதி உங்க அப்பா அம்மா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க அப்பா கேட்கறாரு, எதனால மாப்பிள்ள ஒன்று அடிச்சாரு சொல்லு ரேவதி அப்படின்னா, அடிக்கிறதுக்கு காரணமா வேணும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் மதி என்ன சொல்றாங்கன்னா, என்னாலதான் ஒரு அடிச்சார் அப்படின்னு, நீ என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இது போல வந்துட்டு என் வேலைக்கு போனது காரணம் வந்து உங்க மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு அடிச்சிருக்காங்க. நான் நினைச்சேன் சரி ஓகே வேலை வந்து முக்கியம், கவர்மெண்ட் வேலை, அதனால மதிக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணாம பார்த்தா, ஓ பண்ணிப்ப அங்க சண்டை போட்டு வந்ததால ரேவதி அடிச்சிருந்தாலும் சொல்லிட்டு மதி பக்கமே திரும்பிட்டாங்க. நீ பண்ணது தப்புன்ற மாதிரி ரேவதி எவ்வளவு சொல்றா, மலரும் சொல்றா, ஆனாலும் அவங்க மதி பிடிச்சி திட்டுறாங்க. உடனே மதி என்ன சொல்றா, தப்பு பண்ண ஒரு கேள்வி கேட்க உங்களால முடியல, என்ன வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி அங்க இருந்து போயிடுறா. இவளாலதான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு ரேவதி இல்ல, ஆனா ரொம்ப நல்லா பண்றீங்க, சி இங்க நிம்மதி இருக்கும் வந்தா இங்கே இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி திட்டிட்டு அதோட போயிடுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகியராஜ் கட்டாங்க. பாகியராஜ் வந்து போய் சுரேஷ் பாக்குறாரு. இது போல வந்துட்டு யாராவது லோன் கேட்டா சொல்லி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசும்போது, அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணன் மாமா வந்திருந்தாரு, நீ போய் தரணியை கூப்பிட போனியானே, ஆமாண்டா அந்த வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு, இது போல வந்து பேசிட்டு போனாரு, எத்தனை நாள் நம்ம அக்கா வச்சோம்னா அப்படியே நம்ம பாக்கணும்னு சொல்லி அப்பா அம்மா விட மாட்டாங்க அப்படின்னு, என் தங்கச்சி நான் பாத்து பண்ணா அவங்க வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட ஒரு கோச்சிட்டு போயிடுறாரு. சோ இதுல வந்து ரேவதி இப்ப எடுத்துக்கிறது வந்து பெர்மனண்டா இருக்க முடியல, அட்லீஸ்ட் தங்கராஜுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துதான் ரேவதி அந்த வீட்டுக்கு திரும்ப போனதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருக்கோங்க. வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது. இந்த மாதிரி ஒரு பண்ணிக்கோங்க.